அனைவருக்கும் சங்ககிரி வேணிஸ் கிச்சன் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நான் வெண்டைக்காய் குழம்பு நான் வச்சேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தான். வெண்டைக்காயோட அடிப்பாகும் மேல்பாகம்லாம் வச்சுருக்கேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எப்பயுமே தூக்கி போடுவோம் இல்லையா? இது நம்ம தூக்கி போடாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, அதுவும் சுகர் நல்லா குறையும். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி செய்யலன்னு பார்க்கலாம். இப்போது டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இந்த வெண்டைக்காய் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காயை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அந்த கோம்பெல்லாம் எடுத்து போட்டு அப்புறமா இந்த டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு நாள் டே நைட் அப்படியே வச்சுக்கலாம். இப்படி அப்படியே நம்ம இதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாக்க காலையில் வெறும் வயிற்றில் நம்ம இதை குடிக்கணும். அப்படியே குடிக்கக்கூடாதுங்க. நம்ம இது வச்சிடலாம், காலையில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சுங்க. இப்போது அந்த டம்ளரில் நம்ம ஊற்றி வச்சுருக்க வெண்டைக்காய் கூம்பெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போது இதை நம்ம வடிக்க போகிறோம். வடிச்சுட்டு காட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை வடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் ஃபார்மில் தான் இருக்கும். குழக்குலன்ட்டு ஒரு மாதிரி வளவலன்ட்டு தான் இருக்கும். வடித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தாங்க வரும். ஏன்னா நம்ம அந்த காயோடைய தண்டெல்லாம் போட்டிருந்தோம், அதை நம்ம பொடிச்சிட்டோம் இல்லையா? இந்த அளவுக்கு தான் இருக்குங்க. இப்போ இது வளவலன்னு தான் இருக்கும். ஆனால் இதில் எந்த வித டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ இருக்காதுங்க. இதை நம்ம வெறும் வயிற்றில் இந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்க சுகர் படிப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா குறையிறது நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சு ஆரம்ப கட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது ரெகுலராக தினமும் குடிச்சிட்டு வரப்போ படிப்படியாக அந்த கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் அப்படியே கரைஞ்சி நமக்கு வெளியில் கொண்டுட்டு வந்துடும். கரையுது கரையிலங்கிறத அடுத்த பட்சம் தான். ஆனால் கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன் வெளியில் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மாதம் இந்த வெண்டைக்காயோடைய சாறு இந்த தண்ணியை ஊற வச்சு காலையில் வடித்து குடிக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஏன்னா அனுபவத்துலேயே நான் சொல்கிறேன். இதனால் சுகர் நல்லா குறையுதுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சங்ககிரி வேணிஸ் கிச்சனை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க. பாய்.